அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், லோக்சபா சட்டசபை இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி நடக்க போகுது. இதனால் நிறைய பேர் நிறைய இடத்துல கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயோலா கல்லூரியை சேர்ந்தவங்க எப்போ தேர்தல் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப தமிழகத்தில் நல்லாவே பேசப்படும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உண்மையான ரிசல்ட் மாதிரியே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளதாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் சார்பில் லோக்சபா சட்டசபை இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழகத்தில் மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறது. இதுகுறித்த முடிவுகளை இன்று சென்னையில் நிருபர்களிடம் பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் நிர்வாகி திருநாவுக்கரசு அவர்கள் தெரிவித்தார். அதில் பல சுவாரஸ்ய முடிவுகள் வெளியாகியுள்ளது. 16 நாட்களாக 40 தொகுதியிலும் கள ஆய்வு செய்துள்ளோம். மொத்தம் 21,464 பேரிடம் நேரடியாக கருத்து கேட்டுள்ளோம். லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி 33 தொகுதிகளை வெல்லக்கூடும் என்று இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. லோக்சபா தேர்தலில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 33 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்புள்ளது. லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணி 3 முதல் 5 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்புள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 அல்லது 2 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுகவின் வாக்கு வங்கி 49%, அதிமுக 32%, அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பிற கட்சிகள் 19% வாக்குகளை பெறும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல 18 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி 11 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்புள்ளது. அதே நேரம் அதிமுக கூட்டணி வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே வெல்ல வாய்ப்புள்ளது. மற்ற தொகுதிகளை அமமுக வெல்லக்கூடும். அதாவது அதிமுகவை விட அமமுக அதிக தொகுதிகளை வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த முதல்வராக யாருக்கு ஆதரவு என்ற கேள்விக்கு கமலஹாசனுக்கு 7% பேர் ஆதரவு அளித்துள்ளனர். ரஜினிகாந்துக்கு 4%, அன்புமணிக்கு 2%, சீமானுக்கு 5%, டிடிவி தினகரனுக்கு 20%, ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு 22%, ஸ்டாலினுக்கு 33% மக்களின் ஆதரவு பெற்றுள்ளது. மீதி இருக்கவங்க ஒரு 9% மக்களோட ஆதரவை பெற்றிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு தான் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லேயே ஒரு ரவுண்டு கட்டி வருது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த கருத்து கணிப்பை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க. அதாவது இவங்க எடுத்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் எந்த கட்சிக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு வரும். ஸோ நிறைய பேர் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இயலாமை. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 கட்சி இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு சிலர் அவங்கவுங்க கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அவங்க கருத்து கணிப்பை தவறு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லயோலா கல்லூரி எடுத்த கருத்து கணிப்பு தற்போது வெளியாகிருக்கு. அதை தான் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த கருத்து கணிப்பு குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கருத்து கணிப்பு படி யாருக்கு அதிக தொகுதி கிடைக்கும், சரி ஓகே, அதாவது இப்போ திமுகக்கு இத்தனை தொகுதி, அதிமுகக்கு இத்தனை தொகுதின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.